Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க சிந்தன்நாதன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா நீட் யூஜி 2025ல நிறைய சேஞ்சஸ்லாம் வரும்னு சொல்கிறாங்களே அது என்னென்ன சேஞ்சஸ் சார் அப்படிங்கிறது தான். பட் இந்த சேஞ்சஸ் வரும்னு சொல்கிறது எல்லாமே ஸ்பெக்குலேஷன், எதுவுமே உறுதி செய்யப்பட்டது கிடையாது. ஆன்டிசிபேஷன், முதல்ல இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆன்டிசிபேஷன்னா என்ன? எதிர்பார்ப்பு, அதாவது இந்த மாதிரியெல்லாம் இருக்கலான்னு எதிர்பார்க்கப்படுதே தவிர முடிவு இன்னும் முடிவு செய்யப்படலை. அஃபிஷியல் லெவலில் நம்ம எக்ஸாம் அந்த கண்டக்ட் பண்ணுற ஆர்கனைசர் லெவலில், கவர்மெண்ட் லெவலில் எந்த முடிவும் இன்னும் எடுக்கலை. இப்படியெல்லாம் இருக்கலான்னு ஒரு எதிர்பார்ப்பு, அவ்வளவுதான். ஸ்பெக்குலேஷன் தானே ஒழிய ஃபைனலைசேஷன், இறுதி முடிவு கிடையாது. ஸ்பெக்குலேஷன்னா என்ன? யூகம், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்னு. ஏன்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஃபாரின்ல இருக்கக்கூடிய எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனோடலாம் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுனால அங்கே அவங்க எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அப்போ அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய எக்ஸாம் மாதிரி தானே இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிற யூகங்கள். அந்த யூகங்களை பேஸ் பண்ணி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. அந்த நியூஸ் பேஸ் பண்ணி இந்த நியூஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கூட சிபிஐ அரெஸ்ட் ரிம்ஸ் ஸ்டூடெண்ட் இன் நீட் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நீட் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, என்ஐடியில் படித்த இன்ஜினியர் கொஷினை லீக் பண்ணியிருக்கிறாரு, கொஷினை திருடி இருக்கிறாரு. எய்ம்ஸில் படிக்கிற, ரிம்ஸில் படிக்கக்கூடிய டாப் எம்பிபிஎஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில், ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறவங்க சால்வர் கேங்காக இருந்திருக்கிறாங்க, கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எதிரான ஒரு செயலை ஸ்டூடெண்ட் சைட்லேருந்தே வருது. அதுவும் இந்த எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ படித்து முன்னேறி வர வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸு நம்ம செயலால் அவங்களோட எதிர்காலம் பாதிக்குமே. இப்போ இவங்க கொடுக்கக்கூடிய காசு நமக்கு ஒட்டுமா? இதெல்லாம் அவங்க நினச்சி கூட பார்க்காம இப்படி தவறு செஞ்சு இப்போ மாட்டிக்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட எம்பிபிஎஸ் படிப்பே கேன்சல் ஆகி போயிடும். ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜெயில் தண்டனை கிடைக்கலங்கிறது ரெண்டாவது. அவங்களோட படிப்பே இப்போ போயிடும். எம்பிபிஎஸ் படிப்பே இல்லை அப்படின்னாயிரும் இவங்க ஒரு தவறில் ஈடுபட்டிருக்கிறதுனால. இல்லை அவங்க படிப்பு கொஞ்சம் மாதங்களுக்கோ சில ஒரு வருடங்களுக்கோ நிறுத்தி கூட வைக்கலாம். ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி சஸ்பென்ஷனில் அவங்கள போட்டுடுவாங்க. இதெல்லாம் தேவைங்களா? தவறு செய்யக்கூடாது. பணம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம மற்ற மாணவர்களை, நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களெல்லாம் அவங்க யோசித்து பார்த்துருந்தாங்கன்னா இந்த தவறு செஞ்சுருக்க மாட்டாங்க. ஓகே, எனிவே இப்போ கவர்மெண்ட் கன்சிடர்ஸ் ஹோல்டிங் 2-tier நீட் யூஜி வித் டூயல் ஆர்கனைசர்ஸ். இதில் என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு, ஆன்டிசிபேட்டட் சேஞ்சஸ், எதிர்பார்க்கப்படக்கூடிய மாற்றங்கள் தானே ஒழிய இது அமலுக்கு வரவில்லை, இப்படி தான் நடக்கும்னு யாரும் சொல்லவில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்ட டவுட்டை இந்த கிளிப் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த கிளிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு டவுட் கேட்குறாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பட் திஸ் இஸ் நாட் த ஃபைனல் டெசிஷன். என்டிஏ சொல்லணும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லணும், அப்போ தான் அது ஃபைனல் டெசிஷன். நம்ம இதை நினச்சி பயப்படணும்னு அவசியம் இல்லை. 2-tier எக்ஸாம் டூயல் ஆர்கனைசர்ஸ் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு 2-tier எக்ஸாம்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமுக்கு இப்போதைக்கு 2024 வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அவங்க கால்ஃபார் பண்ணுவாங்க, ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுவோம், ஒரு நாள் எக்ஸாம் நடக்கும், ஒரு நேரம் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவோம் பென் அண்ட் பேப்பர் மெத்தடில். இதுதான் இப்போ நடக்குது. 2-tierனா இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம், குரூப் 1 எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம்னு 2 எழுதுவாங்க. இதை தான் 2-tier, 2 அடுக்கு தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் செய்யணும்னா 2-tier எக்ஸாம்னு வரும்போது 2 எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் ஹைப்ரிட் மோடில் கண்டக்ட் பண்ண போகிறாங்கங்கிறாங்க இந்த 2-tier எக்ஸாமை. ஹைப்ரிட் மோட்னா என்ன? 2-tierல 1-tier, ஃபஸ்ட்டு tier 1 எக்ஸாம் பென் அண்ட் பேப்பர் மெத்தட்லையும், tier 2 எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், சிபிடினா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாகவும் வைப்பாங்க. ஓகே, இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் வைப்பாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எக்ஸாம், ஸ்டெப் 1 நம்ம போய் பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் எழுதுவோம். ஒரு 24-25 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோமே. அடுத்து இந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபைனல்ஸ்க்கு போகலான்னு. கட் ஆஃப் மார்க்கு எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் மார்க்கை வச்சு தான் கட் ஆஃப் மார்க்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. எவ்வளவு சீட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் எம்பிபிஎஸ் சீட்ஸ் டோட்டலாக நம்ம நாட்டில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு 1,08,000 சீட்ஸ் இருக்குது இப்போதைக்கு அஃபிஷியலாக.
அப்போ இதிலேருந்து 4 டைம்ஸோ அல்லது 5 டைம்ஸோ ஸ்டூடெண்ட்ஸை இந்த கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி ப்ரிலிமினரி எக்ஸாம் மார்க் பேஸ் பண்ணி 4 to 5 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் MBBS சீட்ஸ் செலக்ட் பண்ணி அவங்கள ஃபைனல்ஸ் எழுத வைப்பாங்க. 4 to 5 டைம்ஸ்னால் என்ன? 4,32,000 பேரோ அல்லது 5,40,000 பேரோ. ஸோ 4 lakh to 5 lakh 5.4 lakh ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணி இந்த நம்பர் இருந்தால், இதை விட அதிகமாக இருந்தால் அதை விட அதிகமாக 4 to 5 டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. 12th முடிப்பாங்க, நீட் ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுவாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் கட் ஆஃப் மார்க்னு ஒன்று செட் பண்ணி 5 லட்சம் பேர் டாப் 5 lakh ஸ்டூடெண்ட்ஸை ஃபைனல்ஸ்க்கு அனுப்புவாங்க. பேஸ்ட் ஆன் த டோட்டல் நம்பர் ஆஃப் MBBS சீட்ஸ். எத்தனை சீட்ஸ் இருக்கோ MBBS சீட்ஸ் டோட்டலாக எத்தனை சீட்ஸ் இருக்கோ அதில் இன்ட்டு 5 lakhs இன்ட்டு 5 டைம்ஸ் 5 மடங்கு ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு அனுப்புவாங்க. ஃபைனல்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது எல்லாமே எதிர்பார்ப்புகள் தாங்க, ஃபைனல் கிடையாது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் இந்த 2 tier எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கு 2 ஆர்கனைசர்ஸ், ஒருத்தர் மட்டும் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணாமல் 2 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசர்ஸ் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணும்போது இன்னும் அது வந்து ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமை NTA கண்டக்ட் பண்ணுனா ஃபைனல்ஸ் எக்ஸாமை நேஷ்னல் போர்ட் ஆஃப் எஜுகேஷனோ நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனோ CBSE போர்டோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அவங்களோ அல்லது ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸோ ஃபைனல்ஸ் எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுவும் ஸ்பெக்குலேஷன் தான், யூகம் தான், எதிர்பார்ப்பு தான். இது எதுவுமே இன்னும் ஃபைனல் பண்ணப்படலை. ஓகேங்களா? ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசர்ஸ் எக்ஸாம் 2 டியரையும் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த அத்தனை பாயிண்ட்டுமே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். டைம்ஸ் நேஷன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்த நியூஸை பேஸ் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இந்த டைம்ஸ் நேஷன் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரில் வந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த காலம், அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம வேறு ஒன்றும் புதுசாக நம்ம யூகம் கிடையாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்களோட ஹை லெவல் ஆர்கனைசர்ஸ் ஒரு ஹை லெவல் அந்த நியூஸ் பேப்பர் எடிட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட் இப்படி அவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க சம் ஸ்பெக்குலேஷன்ஸ், யூகங்கள், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை வச்சு அவங்க நியூஸ் பேப்பரில் இந்த நியூஸை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆன்டிசிபேட்டட் சேஞ்சஸ், எதிர்பார்க்கப்படும் மாற்றங்கள் என்ன? 2 tier எக்ஸாம் டூயல் ஆர்கனைசர்ஸ். 2 tierங்கிறது ப்ரிலிமினரி எக்ஸாம் ஃபைனல்ஸ்னு 2 ஸ்டெப்பில் எழுதுவோம். ஸ்டெப் 1ல் எல்லா ஸ்டூடெண்ட்டும் எழுதுவாங்க. அதில் டோட்டலாக எத்தனை MBBS சீட்ஸ் இருக்கோ அதை விட 4லேருந்து 5 மடங்கு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மார்க்கை பேஸ் பண்ணி கட் ஆஃப் மார்க்ஸ் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்கை வச்சு செலக்ட் பண்ணி ஃபைனலுக்கு அனுப்புவாங்க. ஃபைனலில் இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 1,08,000 சீட்டுக்கு ஸ்டூடெண்ட் செலக்ட் ஆகி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் உள்ளே போவாங்க. ஹைப்ரிட் மோட்னா ஒரு ஸ்டெப்பு பென் அண்ட் பேப்பர் மெத்தட் எழுதுறது, அடுத்த ஸ்டெப்பு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் எழுதுறது தான் ஹைப்ரிட் மோட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது ஃபைனலாக யாருக்கும் தெரியாது. என்ன நடந்தாலும் சரி, என்ன சேஞ்சஸ் வந்தாலும் சரி, நம்ம கரெக்டாக படிச்சுட்டு நம்ம தரவாக இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாலும் அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்லாம் நல்லா பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சீட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய மார்க், நம்மளோட மார்க் நமக்கிட்ட இருந்து போக வாய்ப்பே இல்லை. ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. இட்ஸ் அன் இன்ஃபர்மேஷன், ஒரு அவேர்னஸ், அவ்வளவுதான். இதை தாண்டி ஐயோ இப்படியா அப்படியான்னு பயப்படக்கூடாது. பயந்தோன்னா நமக்கு அங்கே படிக்கிறதுல குளறுபடி வந்துடும், படிக்கிறதுல நம்ம ஸ்லோ டவுன் ஆயிடுவோம். அதனால் நோ நீட் டு ஒரி அபவுட் எனி சேஞ்சஸ். எந்த சேஞ்ச் வந்தாலும் நம்ம படித்த கான்செப்ட் சிலபஸில் எந்த சேஞ்சும் இல்லை. இந்த சிலபஸ்குள்ளேருந்து தான் பென் அண்ட் பேப்பராக இருந்தால் என்ன, ப்ரிலிமினரியாக இருந்தால் என்ன, ஃபைனல்ஸாக இருந்தால் என்ன, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருந்தால் என்ன, எப்படி இருந்தாலும் நம்ம வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மார்க் வாங்கிடலாம். நல்லா படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம்னா. ஸோ திஸ் இஸ் த லேட்டஸ்ட் அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால், இது எல்லாமே ஸ்பெக்குலேஷன், யூகங்கள், எதிர்பார்ப்புகள், அவ்வளோதான். ஃபைனல்னு யாருமே சொல்லலை. ஃபைனல் டெசிஷன் எடுத்துட்டாங்க இப்படி தான் நடக்கும்னு யாரும் சொல்லலை. நியூஸ் பேப்பரில் இருந்ததை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.